வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற ரெண்டு பாப்புலரான ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ், ஒன்று வந்து ஸ்டார் ஹெல்த்லேருந்து சூப்பர் ஸ்டார், இன்னொன்று வந்து ஹெச்டிஎஃப்சியிலிருந்து ஆப்டிமா செக்யூர். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி எந்த பேராமீட்டரில் எது பெஸ்ட்டாக இருக்குது, யாருக்கு எது சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க. இந்த சேனல் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபைனான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் யாருக்காச்சும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லை லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்டேருந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் நல்ல ஒரு டீம் வச்சுருக்கோம். இங்கே ஆல்ரெடி எங்கள்கிட்ட கால் பண்ணி சர்வீஸ் எடுத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். யூனிக் செல்லிங் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹெச்டிஎஃப்சி எர்கோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செக்யூர் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு இன்பில்ட் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த இன்பில்ட் ஃபியூச்சரில் இவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கவர் எடுக்கிறீங்க, இன்னொரு 10 லட்ச ரூபா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. பட் அது ஒரே ஒரு வாட்டி தான். நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரீஃபில் எல்லாம் ஆகாது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஹெச்டிஎஃப்சி ஆப்டிமா செக்யூரில் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். அண்ட் ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பாலிசி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ப்ரீமியம் கொடுப்பீங்க இல்லையா, இந்த சேம் ப்ரீமியம் வந்து டில் நீங்கள் 56 வயசு ஆகிறது வரைக்கும் அந்த பாலிசியில் அந்த ப்ரீமியம் கட்டிகிட்டே இருந்தால் போதும். அன்டில் நீங்கள் வந்து ஒரு வாட்டி கிளைம் பண்ணாமல் இருக்கிறது வரைக்கும். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 35வது வயசில் பாலிசி எடுக்கிறீங்க, 45வது வயசில் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வயசுக்கு என்ன ப்ரீமியம் கட்டணுமோ அந்த ப்ரீமியத்தை நீங்கள் நெக்ஸ்ட் இயர்லேருந்து கட்ட வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் நீங்கள் வந்து கிளைமே பண்ணலை அப்படின்னா டில் த ஏஜ் ஆஃப் 56 வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். அண்ட் எகெயின் இந்த பாலிசியில் வந்துட்டு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 50 வயசுக்குள்ளாடி இந்த பாலிசிக்குள்ளாடி வரணும். 50 வயசு தாண்டி இந்த பாலிசிக்குள்ளே வரீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபியூச்சர். இந்த சேம் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு நிவாபுப்பால் இருக்குது, பட் அதில் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக இருந்தால் கூட ஸ்டார் ஹெல்த் அதை ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ரூம் ரெண்டு லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ராடக்ட்லையுமே எந்த லிமிட்டுமே கிடையாது. ஐசியூக்கு லிமிட் கிடையாது, டொமிஸ்லரிக்கு எந்த லிமிட்டும் கிடையாது, ட்ரே கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் லிமிட் கிடையாது, மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ரொபோட்டிக் சர்ஜரிஸுக்கு லிமிட் கிடையாது. நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் வந்துட்டு 50% வந்து போனஸ் அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருக்கிற இயர்ஸுக்கு மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் அப் டு 100%. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 crore எடுக்கிறீங்கன்னா அப் டு 2 crore வரைக்கும் உங்களுக்கு இந்த நோ கிளைம் போனஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஸ்டார் ஹெல்த் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50% போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவே வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருக்கிற இயர்ஸுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து 100%. நீங்கள் 1 crore எடுக்கிறீங்கன்னா 2 crore வரைக்கும் வந்து நோ கிளைம் போனஸ் வந்து கொடுப்பாங்க. ரீஃபில் அண்ட் ரீசார்ஜ் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு பாலிசி பீரியடில் 1 இயருக்குள்ளாடி நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 லட்ச ரூபா கவர் எடுத்துருக்கீங்க, ஒரு 3 lakh ரூபீஸ் செலவு பண்ணிட்டீங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க அப்படின்னா திருப்பி அந்த 3 lakh ரூபீஸ் ரீஃபில் ஆகும். அதுதான் வந்துட்டு இவங்க ரீஃபில் ஆர் ரீஸ்டோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷன் வந்து ரெண்டு ப்ராடக்ட்லேயுமே இருக்குது. அண்ட் லிமிட் கிடையாது, எத்தனை வாட்டி வேணும்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் ஹெல்த் சூப்பர் ஸ்டாரில் வந்துட்டு ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். பட் ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் லிமிட் இருக்குது. 1 இயருக்கு ஒரே ஒரு வாட்டி தான் வந்து ரீஃபில் ஆகும். அந்த ரீஃபில் ஆகிற அந்த போனஸ் இருக்கு இல்லையா, அந்த காசு, அந்த கவர், அந்த கவரை வந்து நீங்கள் சேம் டிசீஸுக்கோ இல்லை டிஃப்ரெண்ட் டிசீஸுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பெனிஃபிட்டு ரெண்டு ப்ராடக்ட்லேயும் இருக்குது. பட் ஹெச்டிஎஃப்சி எர்கோ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் ரீஃபில் ஆகும். அந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸ்டார் ஹெல்த்தில் என் நம்பர் ஆஃப் டைம், அதுக்கு லிமிட் எதுவும் கிடையாது. ஓபிடி, அவுட் பேஷியன்ட் டிபார்ட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் வந்து இன்பில்ட்டாகவே வருது. பட் சர்டன் லிமிட்ஸ் இருக்குது. இப்போ ஃபுல் ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் ஸ்டார் ஹெல்த் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஓபிடி கவர் வந்து கிடையவே கிடையாது. அண்ட் டென்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆப்டிமா செக்யூரில் வந்து உங்களுக்கு வராது. ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி இன்ஜுரி வருது, டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் கவர் ஆகுமே தவிர, நார்மலாக நீங்கள் ஒரு பல்லில் ஓட்டு இருக்குது, ரூட் கனல் பண்ணணும், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி ஆப்டிமா செக்யூரில் கவர் ஆகாது. பட் ஸ்டார் ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கும் சர்டன் லிமிட்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் 60 and 180 days. ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கு 60 நாள் முன்னாடி வந்து உங்களுக்கு அப் டு சம் இன்ஷூர் கவர் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆன அப்புறம் 180 days கவர் ஆகும். அதுவும் அப் டு சம் இன்ஷூர் ரெண்டு பாலிசிலையும் உங்களுக்கு கவர் கிடைக்கும். கன்சூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆப்டிமா செக்யூரில் இன்பில்ட்டாகவே வந்து உங்களுக்கு கவர் கிடைச்சிரும். பட் ஸ்டார் ஹெல்த் சூப்பர் ஸ்டாரில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவர் எடுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ரைடர் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்சூமர்ஸ் வந்து கவர் ஆகிடும். மெட்டர்னிட்டி கவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆப்டிமா செக்யூரில் ஒரு எக்ஸ்ட்ரா ரைடர் சூஸ் பண்ணணும், பேரண்ட்ஹுட் சொல்லிட்டு. அது ரொம்ப காஸ்ட்லி. அது கொடுக்குற பெனிஃபிட்ஸுக்கும் நீங்கள் கொடுக்குற ப்ரீமியத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபீஸிபிளே இல்லாத ஒரு
ரைடராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ரெக்கமெண்டல் கிடையாது. ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும், சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் 3 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. டீட்டெயில்டாக ரிவ்யூ போட்டிருக்க வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அண்ட் ஆனுவல் ஹெல்த் செக்கப் பொறுத்த வரைக்கும் ஆப்டிமா செக்யூரில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. பட் சர்டன் லிமிட்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டார் ஹெல்த் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம், ஆப்ஷனல். அந்த ரைடர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர் கிடைக்கும். இதுதான் வந்து ஆனுவல் ஹெல்த் செக்கப் பொறுத்த வரைக்கும். ரெண்டு ப்ராடக்ட்லேயுமே ரைடர்ஸ் அதிகமாக இருக்குது. பட் யூஸ்ஃபுல்லான 1-2 ரைடர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். HDFC எர்கோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டெட் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ரைடர் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரீஃபில் ரீஸ்டோர் ஆப்ஷன் சொல்லியிருந்தால, ஸோ அந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HDFC எர்கோவில் வந்து இயர்லி ஒரே ஒரு வாட்டி தான் வந்து உங்களுக்கு ரீஃபில் ஆகும். ஸோ அது வந்து அன்லிமிட்டெட் டைம்ஸ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் ரீஸ்டோர் சொல்லிட்டு ஒரு ரைடர் இருக்குது. அந்த ரைடர் சூஸ் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டெட் டைம் வந்து உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக அந்த ரைடர் வந்து HDFC எர்கோ ஆப்டிமா செக்யூரை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு குவிக் ஷீல்டுன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாரில் வந்துட்டு ஒரு ரைடர் வருது. அந்த ரைடர் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து டே 1லேருந்து கவர் கிடைக்கிற மாதிரி பண்ண முடியும். பட் அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு வந்து சர்டன் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா டயபெட்டிக்ஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்துமா, ஹைப்பர் லெப்பிடிமியா, சர்டன் கரோனரி ஆர்டரி டிசீஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த குவிக் ஷீல்டு கவரில் வரும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா நீங்கள் வந்து அதை ரெடியூஸ் பண்ணி இந்த கவர் எடுத்துக்க முடியும். அந்த ஆப்ஷன் வந்துட்டு இந்த ரைடர் மூலமாக ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த என்ட்ரி ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் HDFC எர்கோவுக்கு வந்து அடல்ட்டாக நீங்கள் என்ட்ரி ஆகணும்னா மினிமம் 18 இயர்ஸ் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் டில் த ஏஜ் ஆஃப் 65 வரைக்கும் இந்த பாலிசிக்குள்ளாடி நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். இதே வந்து ஸ்டார் ஹெல்த் சூப்பர் ஸ்டாரில் நீங்கள் அடல்ட்டாக என்ட்ரி ஆகணும்னா வந்து 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் எந்த லிமிட்டுமே கிடையாது. இந்த ஒரு டிபெண்டன்ட் சைல்டை நீங்கள் இந்த பாலிசிக்குள்ளே வரீங்க அப்படின்னா HDFC எர்கோவை பொறுத்த வரைக்கும் மினிமம் 91 டேஸ் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் இந்த பாலிசிக்குள்ளே நீங்கள் சைல்டாக வர முடியும். அண்ட் இது வந்து ஸ்டார் ஹெல்த் சூப்பர் ஸ்டாரில் அதுவும் சேம் 91 டேஸ் வந்து மினிமம் ஆயிருக்கணும். மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த பாலிசி முன்னாடி சைல்டாக இருந்துக்கலாம். அண்ட் கவரேஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 5 lakh ரூபி கவர், மேக்ஸிமம் 2 crore வரைக்கும் நீங்கள் வந்து HDFC எர்கோ ஆப்டிமா செக்யூர் எடுக்கலாம். இது வந்து ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து மினிமம் 5 lakh ரூபி அண்ட் மேக்ஸிமம் வந்து லிமிட் கிடையாது. இது வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டார் ஹெல்த் சூப்பர் ஸ்டாரில் ஒரு பெனிஃபிட்னே நம்ம பார்க்கலாம். இப்போ கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் HDFC எர்கோ வந்து 98%, ஸ்டார் ஹெல்த் வந்து 83% வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்குது. இது வந்து கிளியரான வின்னர் வந்து HDFC எர்கோ தான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி 98% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஒரு டாப் நாச்சான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து HDFC எர்கோ கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 13,000+ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து HDFC எர்கோ வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டார் ஹெல்த் வந்து 14,000+ ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்காங்க. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அண்ட் 3-4 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீங்கள் அட்மிட் ஆக சான்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல், நீங்கள் ஒரு ஏரியாவில் தங்கி இருப்பீங்க, அதை சுற்றி இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நீங்கள் எடுக்கிற பாலிசியில் வந்து டைப்பில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேஷ்லெஸ்ஸாக போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஈஸியாக வந்து கிளைம் வந்து செட்டில் ஆகிடும். இது வந்து ரீம்பர்ஸ் போகும்போது உங்களுக்கு டிலே ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த இம்மீடியட்டாக உங்கள் பாக்கெட்லேருந்து காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போதுமே வந்து கேஷ்லெஸ்ஸாக நீங்கள் வந்து போகிறது பெட்டர். ஸோ அதுக்கு வந்து டைப் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி வாங்குறது வந்து என்னோட அட்வைஸு. கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் HDFC எர்கோவுக்கு வந்து 7 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 10,000 கிளைமுக்கு வருது. இது ஒரு சூப்பரான வந்து ஒரு நம்பர் இவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து இது ஒரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ப்ரீமியம் வந்து HDFC எர்கோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சர்வீஸும் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து இந்த கம்ப்ளைண்ட் வால்யூம் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 56 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 10,000 கிளைம்ஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப புவரான ஒரு சர்வீஸ் தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஸ்டார் ஹெல்த் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம நம்பலாம். இன்கர்ட் கிளைம் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 85% வந்து HDFC எர்கோ வந்து வச்சிருக்காங்க. ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 73% இன்கர்ட் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் கம்பேரிசன் நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மேல் வந்து 35 இயர்ஸ் ஓல்டு, ஃபீமேல் 32 இயர்ஸ் ஓல்டு, அவங்களோட கிட் சன் வந்து 3 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இவங்களுக்கு வந்து 10 lakh ரூபி ஃப்ளோட்டர் பாலிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDFC எர்கோ ஆப்டிமா செக்யூரில் 45,607 rupees வருது. இதுவே வந்து ஸ்டார் ஹெல்த் சூப்பர் ஸ்டாரில் வந்து 24,212 rupees வருது. இது வந்து கிளியராக நமக்கு தெரியுது HDFC எர்கோ ஆப்டிமா செக்யூர் வந்துட்டு ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட் அப்படின்னு. மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட். ஸோ அதே மாதிரி HDFC எர்கோ ஆப்டிமா செக்யூர் அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட். அதுக்கு ரீசன் இருக்குது. நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 98% அண்ட் கம்ப்ளைண்ட் வால்யூம் அப்படிங்கிறது 7. இண்டஸ்ட்ரியிலே இவ்வளோ பெரிய கம்பெனி வந்து கம்ப்ளைண்ட் வால்யூம் 7 வச்சுருக்கிறது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரியான வேல்யூ. ஸோ அதுக்காக இந்த ப்ரீமியம் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பேரிசனில் வந்துட்டு ஒரு கிளியரான வின்னர் பார்த்தீங்கன்னா HDFC எர்கோ ஆப்டிமா செக்யூர் தான். ஸோ நீங்கள்
உங்ககிட்ட ப்ரீமியம் கட்டுறதுக்கு காசு இருக்குது, ஒரு டீசெண்டான ஒரு ஃபீச்சர்ஸோட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, காம்ப்ரஹென்சிவான பாலிசி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் HDFC இருக்கோ ஆப்டிமா செக்யூர் போகலாம். ஸ்டார் ஹெல்த் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இதோட ப்ரீமியம் வந்து டீசெண்டான ஒரு ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் HDFC கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அதோட பாதி தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீமியமாக வருது. பட் இதில் முக்கியமாக பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கம்ப்ளைண்ட் வால்யூம் தான். அந்த கம்ப்ளைண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 56 அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு கம்ப்ளைண்ட் வால்யூம். நீங்கள் வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போடும்போது சரி, கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் நம்பர்ஸுமே வந்துட்டு பொய் சொல்லாது. பட் நான் பர்சனலாக வந்து இது வரைக்கும் நான் கொடுத்த ஸ்டார் ஹெல்த் ப்ராடக்ட்ஸில் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஸ்டார் ஹெல்த் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நன்றி.